ஸ்ரீ ஆலாஷ்ய மாஹாத்மியம் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறதுல 10வது திருவிளையாடல் புராணம். விண்ணுலகம் சென்று விட்ட மலையத்வஜனை அழிச்சுண்டு வருது. 7 கடல்களும் நகரோட பொய்கையில் வந்த உடனேயே சுந்தரேஷ பெருமாள் மீனாட்சியை கூப்பிட்டு, உன்னுடைய விருப்பப்படி 7 கடல்களும் வந்துவிட்டது, உன்னுடைய அம்மாவான காஞ்சனமாலையை கூப்பிட்டு நீராட சொல்லு அப்படிங்கிறார். தடாதிகை பிராட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தாயோட விரைஞ்சு போய் இந்த செய்தியை சொல்கிறா. இப்படி மனசில் நினச்சதை 1க்கு 7 நிறைவேற்றக்கூடிய மருமகனையும் மகளையும் பெற்ற எனக்கு இதை விட பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சந்தோஷப்படுறா. மீனாட்சியை கட்டு தழுவிக்கிறா காஞ்சனமாலை. பின் வேதிர்கள்லாம் கூப்பிட்டு கடலில் நீராடக்கூடிய முறையெல்லாம் கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா, பெண்கள் கடலில் தனியாக நீராடக்கூடாது. ஒன்று தன்னுடைய பதியோடையோ, அவர் இல்லை அப்படின்னா மகனோட தான் நீராடணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு கணவனும் இல்லை மகனும் இல்லை அப்படின்னு ரொம்ப கவலை அடைகிறா காஞ்சனமாலை. கணவனோ மகனோ இல்லாதவா பசுவோடைய கண்ணை பிடிச்சுண்டு நீராடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்கிறா. தன்கதி பலர் பார்க்க கஞ்சோடு நீரும் குளிக்கிறபதி ஆயிடுத்தே அப்படின்னு வருத்தப்படுறா காஞ்சனமாலை. தன்னுடைய அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்த மீனாட்சி தேவி திருப்பி சுந்தரேஷ பெருமான் கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லி கண்கலங்கிறா. உடனே சிரிச்சுக்கிறார் சுந்தரேஷ பெருமான். இந்திரன் நினைக்க இந்திரன் உடனே தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையத்வஜனை புஷ்பக விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய அப்பாவை பார்த்தோன்னே மீனாட்சி அம்பை சந்தோஷப்படுறா. மலையத்வஜனோ ஆனந்தத்தில் திக்குமுக்காடுறான். வேதங்கள்லேயும் ஆகங்கள்லேயும் இருக்கக்கூடிய அடித்தாமரை உடையவரே, அஷ்டமூர்த்தி உடையவரே, உம்மை மருமகனாகவும் அம்பால மகனாகவும் அடைஞ்சது இந்த 7 கடல் நீராடக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதே என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. மரிச்சவன் இந்த பெருமைக்கான தன்னுடைய மனைவியோடு நீராட வரவழைச்சவரே, என்னுடைய முன் 7 பிறவிகளும் பின் 7 பிறவிகளும் புனருத்தாரணம் அடைஞ்சது, தன்யனானேன் அப்படின்னு சொல்லி மனசை ரொம்ப சந்தோஷப்படுற மலையத்வஜன் ஈசன் அருளால் தன்னுடைய கணவனோடு கைப்பிடிச்சுண்டு 7 கடல் ஆடினா காஞ்சனமாலை. ஸ்நானம் பண்ணவுடனே தன்னுடைய கணவனான மலையத்வஜ பாண்டியனோடு அவளுமே கைலாசம் போய் சேர்ந்தா. தினமும் நம்மளுமே ஸ்நானம் பண்ணும்போது இந்த இறைவன் இந்த பகவானுடைய 10வது திருவிளையாடல் புராணத்தை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு இந்த 7 கடலாடிய புண்ணியம் அப்படிங்கிறதோடு அகால மரணம் அப்படிங்கிறது வராது. யார் ஒருத்தர் இதை பக்தியோடு படிக்கிறாளோ கேட்கிறாளோ அவளுக்கு சகலவிதமான புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராட்ட புண்ணியம் கிடைக்கும். பவளம் முத்து அப்படின்னு அடுத்த பிறவில நிலையை கிடைக்கும். குபேர்ன மாதிரி சகல சம்பத்துக்களும் அடையலாம் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.